நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கெட பொழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கெட பொழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதோர் வீணை செய்தேன். நல்லதோர் வீணை செய்தேன், அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி என்று தனது பாடல் வரிகளால் நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்த தேசிய கவி பாரதியையும், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடிய புரட்சி கவி பாரதிதாசனின் தமிழ் பற்றையும், உருப்பருந்து போனாலும் உள்ளம் கலங்கேன், இந்த செருப்பருந்து போனதற்கா சிந்தை கலங்குவேன், நெருப்பாற்றில் நீந்த துணிந்தேன், கொதிக்கின்ற தார் எனக்கு குளிர் நீர் என்று பாடிய மக்கள் கவிஞன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய கொள்கை மிக்க வரிகளையும், போற்றுபவர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுபவர் தூற்றட்டும், ஏற்றமிகு கருத்து எனதுள்ளம் சொல்லேன், எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று பாடிய திரையுலகின் கவியரசு கண்ணதாசனினுடைய ஆற்றல் மிக்க இலக்கிய வரிகளையும் இந்த இனிமையான சுதந்திர திருநாள் அன்று நினைவு கூர்ந்து நல்லதோர் தலைப்பை இன்று எங்களுக்கு வழங்கி உலகம் முழுவதும் இதை ரசித்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, அனைவரும் விடுதலை உணர்வோடு வாழ்கின்ற அந்த நல்ல காட்சியை நமக்கு வழங்கிய சுதந்திர போராட்ட வீரர்களுடைய அந்த தியாகத்தையும் இந்த நேரத்திலே நினைவு கூர்ந்து, அருமையானதொரு தலைப்பு, சுதந்திரத்தின் பயன்கள் பெரிதும் கிடைத்திருப்பது வீட்டிற்கா நாட்டிற்கா. அருமையான தலைப்பு. வீட்டிற்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர் வந்திருக்காங்க, நாட்டிற்கு அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு 3 பேர். சுதந்திரத்தில் 2 வகை இருக்கு. ஒருத்தன் தனி மனித சுதந்திரம், அவனுக்கு நான் மட்டும் சுதந்திரமாக இருக்கேன்னு நினப்பான் ஒரு கோஷ்டி. ஆனால் அந்த சுதந்திரம் நாட்டுக்கு வந்த பிற்பாடு மற்றவங்களோட ஜாயிண்ட் ஆகும்போது அவனுடைய தனி மனித சுதந்திரம் பறிக்கப்படுறப்ப 2 பேர்த்துக்கு இடையில் மோதல் வரும். உதாரணத்துக்கு வீட்டில் சுதந்திரமாக இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவேன், சந்தோஷமாக இருப்பேன். பொழுது போலன்னா மனைவியை கூப்பிட்டு அடிப்பாங்க, வேறு வழி இல்லைன்னா. வேறு யாரையும் அடிக்க முடியாது, வேறு யாரை அடித்தாலும் திருப்பி அடிப்பாங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு சுதந்திரமாக தன்னுடைய உணர்வுகளை எப்படியாவது வெளிப்படுத்திடுவாங்க. ஆனால் வெளியிலன்னு வந்த பிற்பாடு எல்லா உணர்வுகளையும் அப்படி வெளிப்படுத்த முடியாது. மற்றவர்களோட கலந்து தான், மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கணும். அதுதான் வீட்டு சுதந்திரம், நாட்டு சுதந்திரம். உதாரணத்துக்கு இப்போ எல்லாரையும் பாதிச்சிருக்கிற பிரச்சனை ஹெல்மெட்டு. அந்த ஹெல்மெட்டு சில பேர் பாவமாக இருக்கான். ஹெல்மெட்டில் ஒருத்தர் அன்னைக்கு பார்க்குறேன், தக்காளியும் கத்திரிக்காயும் வாங்கிட்டு இறங்கி நடந்து வர்றாரு. தலைக்கு போடுற ஹெல்மெட்டை எதுக்கு தக்காளியும் கத்திரிக்காய் பைய எடுத்துகிட்டு வரலைங்க, இது நல்லா இருந்துச்சு, அதனால் நான் வாங்கிக்கிட்டு முன்னால் மாட்டி தொங்க விட்டு அவர் பாட்டுக்கு வர்றாரு. என்னையான்னு கேட்டாக்க, ஏதோ பயன்படுது பாருங்க, கொடுத்த காசுக்கு நல்லா பயன்படுது சார் அப்படிங்கிறார். ஹெல்மெட்டு நம்மளுடைய உயிரை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு ஒரு சட்டமாக அதை அமுல்படுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த ஹெல்மெட்டை ஒருத்தன் எப்படி பயன்படுத்தினான்னு தெரியுங்களா? ஒரு பொண்ணை கூட்டு போகிறதுக்கு ஹெல்மெட்டை பயன்படுத்தியிருக்கான். அவன் ஓட்டிகிட்டு போனான், அந்த பொண்ணுக்கு நல்ல கருப்பு ஹெல்மெட்டு, ஃபுல்லாக முகமே தெரியாத ஹெல்மெட்டை மாட்டி அந்த பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கல்யாணம் முடிக்கிறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். அது யாருனாக்க பெரிய இன்ஸ்பெக்டரோட, போலீஸ் இன்ஸ்பெக்டரோட மக. அவர் தான் ரோட்டில் டிராஃபிக்கில் நிற்கிறாரு, கை காட்டுறாரு, அவருக்கு பக்கத்திலே போய் நிற்கிறான். அவர் இப்படியே பார்த்துட்டு, பரவாயில்ல தம்பி, இந்த காலத்தில் 2 பேரும் ஹெல்மெட் மாட்டி நாட்டில்
இவ்வளவு ஒழுங்கா இருக்கிறீங்களே, இப்படி ஒரு ஒழுங்கான தம்பியை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. இது வரைக்கும் ஹெல்மெட்டை பெர்ஃபெக்டாக மாட்டினது நீ தான்யா, என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக வந்து உன்னை பற்றி நான் பல பேர்த்துக்கிட்ட பேசுவேன் அப்படின்னோடனே இவனுக்கு விடன்னு நடுங்குது. அந்த பிள்ளை போட்டிருக்க சுடிதாரு கொலுசை பார்த்து ஏதாவது அடையாளம் கண்டுபிடிச்சிட்றானோன்ட்டு. அவனை விட அந்த பிள்ளைக்கு எப்படி இருந்திருக்கேன் யோசனை பண்ணி பாருங்க. அப்பா பக்கத்தில் நிற்கிறாரு, ஹெல்மெட்டை வச்சுக்கிட்டு அது வாட்டுக்கு உட்காந்துருக்கு, கூப்பிட்டு போயிட்டான். யார்? அவருடைய ஆசீர்வாதத்தோட. என்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு என்னைக்கு இருக்கும், இதே மாதிரி நாட்டினுடைய சட்டத்தை கடைப்பிடிங்கன்ட்டு மாமனார்ட்டே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கான் பாருங்க, ஹெல்மெட்டை போட்டு. இப்படி ஹெல்மெட் வந்து உயிரை காப்பாற்ற வேண்டிய ஹெல்மெட்டில் இவ்வளவு வந்து அதை பயன்படுத்துகிறான்னா என்ன காரணம்னா, பயன்படுத்துகிற மேலே தான் தப்பே ஒழிய ஹெல்மெட் மேலே தப்பு இல்லை. அதை வந்து உயிர் கவசமாக நம்ம பயன்படுத்தணும். இன்றைக்கி நாட்டில் வந்து ஒரு நல்ல காரியம் செஞ்சு முடித்தவங்க கூட அந்த பாராட்டை அவங்களால அனுபவிக்க முடியல. இன்னைக்கு கஷ்டப்பட்டு வீட்டுக்கு பிளான் போட்டு, அந்த வீட்டுக்கு லோன் போட்டு, வீட்டை நல்லா கட்டி எல்லாம் வெள்ளை அடித்து பெயிண்ட் அடித்து அழகாக அந்த வீடு தயார் நிலையில் இருக்கிறப்ப யாருக்கு பாராட்டு விழா நடத்திவிட்டாங்க தெரியுமா? இந்த வாழை மரம் கட்டினான் பாருங்களேன், கடைசியாக கொண்டு வந்து அவரை கூப்பிட்டு வாழை மரம் கட்டி இந்த வீட்டினுடைய பெருமையை நிலைநாட்டிய அண்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழான்னு பிளான் போட்டவன், கடை வாங்கினவன், கஷ்டப்பட்டு வீடு கட்டினவனுக்கு எப்படி இருந்திருக்கான். இன்றைக்கி அப்படித்தான் நாட்டில் அவன் கட்டினதான் அவன் தான் கட்டினான்னு சொல்கிறது கூட சுதந்திரம் இல்லாமல் இருக்குது. நான் வீட்டை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் வேறு எதையாவது நினச்சிக்கிறாதீங்க. என்ன காரணம்? இன்றைக்கி தெருவில் ஒரு பாம்பு வந்துருச்சுன்னா முதல்ல ஒருத்தன் போய் அடிச்சிருவேன். அடித்து அவன் பாட்டுக்கு அடித்தவன் போயிடுவான். அந்த செத்த பாம்பை குச்சியில் மாட்டிக்கிட்டு ஒரு 4 பேர் தெருவு முழுதும் வளம் வருவான், பார்த்துருக்கீங்களா? அப்போ தெருவில் என்ன நினைப்பான், அண்ணன் தான் பாம்பு அடித்ததா, பெரிய வீரனாக இருப்பான் போல இருக்க. அடித்தவன் இருக்க இடம் தெரியாமல் இருப்பான். செத்த பாம்பை தூக்கிட்டு வந்தவன் எப்படி பேர் வாங்கினானோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நாட்டில் நல்லது செஞ்சவங்களுக்கு கூட பேர் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு போராடி பெற வேண்டியிருக்கு. இது நாட்டில் நடக்கிற விஷயம். டிஸ்கவரி சேனல் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிறுத்தை பேந்தர் மணிக்கு 250 கிலோமீட்டர் வேகத்தில் போகும். ஜம்ப் பண்ணி வேகமாக போய் ஒரு பைசன் காட்டு மாடை அடிச்சுட்டு அதுக்கு வேணுங்கிறத மட்டும் அப்படி உறிஞ்சி சாப்பிட்டுட்டு அது போயிடும். அதுக்கப்புறம் அந்த காட்டில் கழுதை புலின்னு ஒன்று இருக்கும், புலி மாதிரியே இருக்கும், ஆனால் அது கழுதை. அது வந்து அந்த காட்டு மாட்டுக்கு பக்கத்தில் நின்று ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். விலங்குகள்லாம் என்ன நினைக்கும்னா, கழுதை புலி தான் அடித்து கொண்டிருக்கும் போல இருக்கே, எப்படிரா அதுக்கு போல் வீரம் வந்துச்சு. நாட்டில் இப்பையும் தெரிஞ்சுக்கிட்டான் புலி எது கழுதை புலி எதுன்ட்டு மக்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு கூட இன்றைக்கி சுதந்திரம் இல்லாமல் இருப்பது நாட்டில். இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு பிரச்சனை இன்றைக்கி நாட்டில் எவ்வளோ பெரிய விஷயங்களை இன்றைக்கி கொண்டு போயிட்டுருக்கு. தனி மனித சுதந்திரம் வீட்டில் இன்றைக்கி சுதந்திரம் எப்படி இருக்குது, நாட்டில் இன்றைக்கி சுதந்திரம் எப்படி இருக்குது. ரெண்டில் வீட்டுக்கு முழுமையான சுதந்திரம் கிடச்சிருக்கா, நாட்டுக்கு முழுமையான சுதந்திரம் கிடச்சிருக்கான்னு பேச வந்திருக்காங்க. பல விஷயங்கள் ஒரு மனிதன் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறதுக்கு மற்றவங்க காரணம் இல்லை, அவன்தான் காரணம். அதனால் தனி மனித சுதந்திரம், மற்றவர்களோடு சேர்ந்து வாழ்ந்து இயங்குகின்ற அந்த சுதந்திரம் வேறு. அதனால் வீட்டில் சுதந்திரம் கிடைத்திருக்கிறதா அப்படின்னு பேசுகிறதுக்கு 3 பேர் அற்புதமான பேச்சாளர்கள். இதில் வீட்டிற்கேன்னு பேசுகிறதுக்கு 2 இளம் பேச்சாளர்கள். காரணம் என்னவென்றால், மாணவர்கள் தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய செல்வங்கள். அவர்களுடைய நினைவுகளும் எண்ணங்களும் என்று நல்ல செயல் வடிவத்திற்கு இட்டு செல்கிறதோ அப்பொழுதுதான் இந்தியா வல்லரசாகும் என்று சொன்ன அண்மையில் மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய நினைவாக மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும்ட்டு 2 மாணவிகள் வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளை எப்படி ஜவஹர்லால் நேருவினுடைய பிறந்த நாளை குழந்தைகள் தினம் என்று சொல்கிறோமோ அதே மாதிரி நமது ஏவுகணை நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய பிறந்த நாளை மாணவர் தினமாக கொண்டாட வேண்டும் அப்படிங்கிறது பொதுமக்கள் அனைவருடைய கருத்து. அதனால் மாணவர்கள் 2 பேர் பேச வந்திருக்காங்க. அருமையான ஒரு நல்ல நிகழ்ச்சி, அருமையான தலைப்பு, நல்லா ரசித்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
நல்ல ரசித்தல்ங்கிறது ஒரு மனிதனுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான கொடை. சில பேர் இங்கேருந்து டூர் போவாங்க வேன் எடுத்துக்கிட்டு, கன்னியாகுமரியில் போட்டில் வரிசையில் நின்று இடம் வாங்கி போட்டில் போவேன். போட்டில் போயிட்டு இருக்கான், என் பக்கத்தில் ஒருத்தன் 2 பேர் உட்காந்து அந்த போட்டில் தூங்கிட்டு வர்றேன். அவனை பார்த்தேன், ஒன்றையும் ஒரு அப்பையும் மெனக்கட்டு பெற்று விட்ருக்கான் பாரா. டே, 200 ரூபாய்க்கு போட்டில் டிக்கெட் எடுத்துகிட்டு தூங்குறதுக்காடா இங்கே? கடல் காற்று நல்லா சுகமாக இருந்துச்சு சார், அதுதான் கண்ணு கொஞ்சம் அசத்திருச்சுங்கிறான். மனுஷனே இல்லைடா நீ. அந்த கடலினுடைய அழகை ரசிக்கணும், விவேகானந்தருடைய ராக்கு அந்த பாறையை ரசிக்கணும். அற்புதமாக முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களால் கட்டப்பட்ட 133 அடி திருவள்ளுவர் சிலையை பார்த்து ஒவ்வொரு அணுவையும் ரசிச்சுட்டு வர்றதுக்காகத்தான் இங்கேருந்து நம்ம சுற்றுலா போகிறோமா. வாழ்க்கையில் ரசிக்க பிறந்தவன் தான் மனிதன். அதனால் நல்ல ஒரு தலைப்பை அற்புதமாக ரசித்து கொண்டிருக்கக்கூடிய சுதந்திர திருநாள் அன்று உங்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, சுதந்திரத்தினுடைய பயன்கள் பெரிதும் கிடைத்திருப்பது வீட்டிற்கா நாட்டிற்கா என்ற அணியில், வீட்டிற்கே அப்படிங்கிற அணியினுடைய தலைவர் பேராசிரியர் கண்ணதாசன் தன்னுடைய கருத்துக்களோடு உங்களை சந்திக்க வருகிறார்.